தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா பேராலயத்தின் திருவாழ்வார்க்காக வந்த சென்னையை சேர்ந்த 5 இளைஞர்கள் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கும்போது நீரில் மூழ்கியதில் 4வது நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருநாதனிடம் கேட்கலாம். குருநாதன், தற்போது இந்த 4 யார்? அவர்களை மீட்பதற்கான பணிகள் எவ்வளவு வேகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது? அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பூண்டி மாதா ஆலயத்தில் அன்னை திறப்பு திருவிழா என்பது கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து வண்ணம் உள்ளனர். இதேபோல் சென்னை எழும்பூர் பகுதியை சேர்ந்த 5 இளைஞர்கள் வேளாங்கண்ணியில் நடைபெற்ற திருவிழாவை முடித்துக் கொண்டு நேற்று முன்தினம் பூண்டிக்கு வந்துள்ளனர். அவர்கள் நேற்று காலை அப்பகுதியில் மீன் வாங்கி கொண்டு குளிப்பதற்காக அருகில் உள்ள கொள்ளிடம் ஆற்றிற்கு சென்றுள்ளனர். அப்போது 5 இளைஞர்களும் நீரில் மூழ்கியுள்ளனர். இதனை பார்த்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் 5 இளைஞர்களையும் தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது நீண்ட நேர தேடலுக்கு பிறகு கலைவேந்தன், கிஷோர், மனோகர் ஆகிய 3 பேரின் உடலை உயிரற்ற உடலை மீட்டனர். மேலும் இரவு ஆனதால் போதிய வெளிச்சம் இல்லாத காரணத்தினால் தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியை நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை இருவரின் உடலை தேடும் பணியில் அவர்கள் ஈடுபட்டனர். இதில் தற்போது 4வதாக பிராங்க்லின் என்பவரின் உடலை மீட்டுள்ளனர். தொடர்ந்து ஆண்டோ என்பவரின் உடலை தீயணைப்புத் துறையினர் தேடி வருகின்றனர். இதில் ஆண்டோ மற்றும் பிராங்க்லின் இருவரும் சகோதரர்கள் ஆவார்கள். மேலும் பிராங்கலினுக்கு நேற்று பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிறந்த நாள் அதுவும் உயிரிழந்த சம்பவம் இப்பகுதி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து ஆண்டோவை தீயணைப்புத் துறையை தேடி வருகின்றனர். இதேபோல் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதே பூண்டி மாதா பேராலயத்திற்கு திருவிழாவிற்காக வந்த தூத்துக்குடியை சேர்ந்த 6 பேர் இதே பகுதியில் உயிரிழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என தடை விதித்திருந்த நிலையும் வெளியூரிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளை கண்டதும் மகிழ்ச்சியுடன் ஆழம் தெரியாமல் குளித்து இதுபோல் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. எனவே இதுபோல் விபத்துகள் இனிமேல் நடைபெறாமல் இருக்க மாவட்ட நிர்வாகம் கூடுதல் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருநாதன்.